வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கிளாஸ் பார்க்குறோம் செஸ்ட்டுக்கு. அது ஹோம் ஒர்க் அவுட்டில் தான் அந்த ரெசிடென்ஸ் டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம வந்து சூப்பராக ஒரு கிளாஸ் இன்றைக்கி வந்து செஸ்ட்டுக்கு நல்ல கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், புரியுற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் கிளாஸ் போட்டிருக்கேன், லிங்கோட கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபுல் ஓவர் மசில்ஸ்க்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் ஒரே கிளாஸில். பட் இந்த மாதிரி வந்து நீங்கள் சின்ன சின்ன பாட்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் வந்து உங்களுக்கு நான் இந்த மாதிரி புரியுற மாதிரி ஃபஸ்ட்டு ஷோல்டர் கிளாஸ் போட்டேன். இப்போ வந்து அடுத்த நேற்று வந்து பேக் கிளாஸ் போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி வந்து ஒரு பெஞ்சில் படுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த ரெசிடென்ஸ் டியூப் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பேக்கில் கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு உங்கள் பாடி ஃப்ரண்டில் கொண்டு போயிடுங்க. அதாவது உங்களோட அந்த இழுக்கிற தன்மை வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கணும். உங்களுடைய ஹெட்டுக்கும் பின்னாடி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது செஸ்ட்டு வந்து நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட், கீழே போகும்போது பிரீத் இன் பண்ணுறீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க செஸ்ட்டை, நல்லா ரிப்ஸும் நல்லா ஓப்பன் பண்ணி பிரீத் அவுட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, அது பேசிக்காக பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட் வேணும் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஹேண்ட் கிரிப்பை விட்டுட்டு கீழே வந்து அந்த டியூப்பை மட்டும் பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேம் எக்ஸசைஸ் தான். டியூப்பை பிடிச்சி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக, அதாவது வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது பாருங்கள், நல்லா 2 சுற்றியாச்சு. இது ஹெவியாக இருக்கும் பார்த்துங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பேக்கில் வச்சுக்கிட்டு அந்த டியூப் பேக்கில் தள்ளிட்டு பண்ணும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து ஒரு 10 கிலோ டம்பிள்ஸ் எடுத்து பண்ணுற ஃபீலிங் இருக்கும். நல்ல ஒரு டம்பிள் ஃப்ளை பண்ணும்போது அந்த ஃபீல் இதில் இருக்கும். பார்த்துங்க, இது மாதிரி பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி பண்ணும்போது பிரீத் இன் அவுட் ரொம்ப முக்கியம். நான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஸ்லோவாக தான் பண்ணேன். பட் வந்து வீடியோவை நான் கொஞ்சம் ஸ்பீடு படுத்திருக்கேன், ஏன்னா வந்து 3 நிமிஷத்துக்குள்ளே போட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் வந்து ஸ்பீடு படுத்திருக்கிறேன். நீங்கள் பொறுமையாக ரிலாக்ஸாக நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட்டோட பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த கிளாஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபுல் ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபுல் ஒர்க்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணணும். 3 மசில்ஸ் மெயினாக டார்கெட் பண்ணோம். ஒன்று வந்து ரிப்ஸ், நம்மளுடைய மார்பு கூடு, நம்மளோட செஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதுகு, இது நம்மளுடைய விங்ஸையும் டார்கெட் பண்ணோம். அதுக்கான ஃபுல் ஒரு கிளாஸ் நான் ஃபஸ்ட்டு போட்டது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேபிள் கிளாஸில் செஸ்ட்டுக்கு போனோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மிடில் ஸ்டேஜில் வச்சு பண்ணுறேன். இதிலே 3 ஸ்டேஜில் போனேன். ஃபஸ்ட்டு மிடில் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து லோவரில் பண்ணுறேன், கீழே. ஸோ கீழே பண்ணும்போது உங்கள் லோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்டில் போகும். ஓகேங்களா, அப்பர் ப்ளஸ் இன்னர் நல்லாவே போகும். இது பாருங்கள் நான் மேலேருந்து பண்ணுறேன், இது லோவர் செஸ்ட்டில் நல்லா லோடு போகும். ஓகேங்களா, நீங்கள் ஸ்மூத்தாக பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடு படுத்தி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்மூத்தாக நல்லா கிளாஸ் மட்டும் மைண்டில் வச்சு பண்ணுங்கள். ஓகேங்களா, இது பாருங்கள், இது நம்ம செஸ்ட் ப்ரெஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, உட்காந்துட்டு சீட்டட் செஸ்ட் ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அந்த ஃபீலிங் கூட உங்களுக்கு இருக்கும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா வந்து ஓவரால் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் பிடிக்கும். இப்போ இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லாவே பாருங்கள், ஏன்னா இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து நான் தனித்தனி வீடியோ போடுறது. இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, நல்லா ஒரு சைடில் வந்து ஏதோ ஒரு கட்டையில் லாக் பண்ணிவிட்டு, ஜன்னல் கம்பி லாக் பண்ணிட்டு கூட இந்த பாருங்கள் ரெண்டுமே இழுக்கிறீங்க. ஓகேங்களா, பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இழுக்கிற கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எந்த மாதிரி பண்ணுறேன் பாருங்கள். கை மட்டும் இடிச்சிக்கூடாது, கை இடிச்சிட்டா கொஞ்சம் காயம் ஏற்பட்டும். அதனால் கேர்ஃபுல்லாக இதை இழுக்கிறீங்க, அதை விடுறீங்க. இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா செஸ்ட்டுக்கு வந்து ஃபுல் அண்ட் லோடு போகிற மாதிரி நீங்கள் பண்ணணும். சூப்பராக வந்து நம்ம கேபிள் கிளாஸில் வந்து கிராசிங் எக்ஸசைஸ் பண்ணணும், அதாவது செஸ்ட்டுக்கு பண்ணணும், அந்த ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இதோட ஆஃப் சீசன் ஃபோட்டோ, இது சீசன் ஃபோட்டோ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.